அதே போல நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் அண்ணன் பிரேம்குமார் வாண்டியார் அவருடைய நினைவாக 9 ஆண்டுகள் அன்னதானம் வழங்கி இது 10வது ஆண்டு அன்னதானம் இங்கே வெற்றிகரமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆக 25 ஆண்டுகள் நம்முடைய சமுதாய பணியும் 10வது ஆண்டு நம்முடைய அண்ணன் பேர்பணித்துக் கொண்ட உத்தம தலைவர் பேரையா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வருகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அன்னதானம் வழங்குவதற்கு நம்முடைய ஊழியர் முன்னேற்ற கழகம் தயாராக இருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே நம்முடைய ஊழியர் முன்னேற்ற கழகம் இன்று இந்த சமுதாயத்துடைய நலனுக்காக நாம் பணியாற்றிக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையாக ஒன்று இருந்தது. நம்முடைய சமுதாய மக்கள் எல்லாம் அவர்கள் வாழ்கின்ற மாவட்டங்களிலே மிகவும் பிற்படுத்தோர் பட்டியல் சீர்மரபினர் பட்டியல் வழங்கப்பட்டு அந்த மாவட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் சலுகை என்ற நிலை இருந்தது. 19 ஆண்டுகளாக, ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, 19 ஆண்டுகளாக இந்த நிலை மாற வேண்டும். தமிழகத்தில் எந்த பகுதியில் தேவர் சமுதாய மக்கள் சீர்மரபினர் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியல் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையில 5 மாதங்கள் தான் ஆகிவிட்டது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே நம்முடைய தோழமை ஏற்று அவர்களுடன் செயலாற்ற ஆரம்பித்து 5 மாதங்களிலே நம்முடைய கோரிக்கையை முன்வைத்த பிறகு தமிழகத்துடைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன் நீங்கள் தொலைக்காட்சியிலும் அத்தனை பத்திரிகையிலும் பார்த்திருப்பீர்கள். நம்முடைய மூவியினர் முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை ஏற்று தலைவர் ஜி.எம். சீர் வாண்டியார் அவருடைய கோரிக்கையை ஏற்று தமிழகத்திலே வாழ்கின்ற சீர்மரபினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன சலுகை அனுபவித்து வந்தார்களோ அந்த சலுகை தமிழகத்திலே எந்த மாவட்டத்திலே இப்போது அவர் குடிபெயர்ந்து தொழிலின் காரணமாக அல்ல பணி நியமனின் காரணமாக அவர் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அங்கே ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அரசு அதிரடி உத்தரவு வழங்கி இருக்கின்றது. இது நமக்கு 25 ஆண்டுகள் நாம் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த பரிசு இந்த அறிவிப்பு. ஆக இந்த தினம் நம்முடைய சமுதாய மக்கள் 70% மக்கள் தமிழகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் இன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் அடைந்து அடுத்த தலைவர் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இனி டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஐஏஎஸ் ஆபீசராகவோ போலீஸ் அதிகாரியாகவோ நீதிமன்றத்தில் நீதியரசராக ஜட்ஜாக அமரக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருப்போம். இதுவரை குற்றம் சாட்டப்பட்ட கைதியாக நின்று கொண்டது நாம் இனிமேல் நீதிமன்றத்தில் அமர்ந்து நீதியரசராக இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அதற்கு வழிவகுப்பதுதான் இந்த இடஒதுக்கீடு. ஆக அந்த வகையில் மூவேந்தர் முன்னேற்றம் மிகப்பெரிய சாதனை செய்திருக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்முடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் நமக்கெல்லாம் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்று சொல்லி அத்தனை தொலைக்காட்சியிலும் அத்தனை பத்திரிகையிலும் போட்டு நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையில் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடஒதுக்கீடு நம்மால் தான் முடிந்தது என்று உலகத்திற்கு நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள்.